ஒரு கெட்ட பையன் உலகத்துக்கு அண்ணனா வந்துட்டான் அமெரிக்கா. அந்த அமெரிக்கா கிட்ட பொருளாதார பலம் அப்படிங்கிறது குமிஞ்சு கிடக்கு. அதனால ரவுண்ட் த கிளாக் உலகத்துல உள்ள பல பகுதிகள்லயும் ரொம்ப தீவிரமா ஆக்டிவா தன்னோட வேலைகளை எந்த தொய்வும் இல்லாம ஈடுபட முடியுது. அது ஒண்ணுதான் அவன இன்னமும் வல்லரசாவே வச்சிருக்குது. அது ப்ராப்பரா செய்ய கண்டுதான் வல்லரசாவும் இருக்காய்ங்க. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சரி என்ன பண்றாய்ங்க அப்படிங்கிறதான் இந்தியாவுக்கு பக்கத்துல இந்தியாவுக்கு எதிரான ஒரு சேட்டை தான். என்ன அப்படின்னா, மால்தீவ்ல தான் அந்த சேட்டைய பண்ணியிருக்காய்ங்க. மால்தீவ் அரசாங்கத்த இந்திய அரசாங்கம் கவுக்க முயற்சி பண்ணுது அப்படிங்கிறதான். உலகத்துல எல்லா பக்கமும் அமெரிக்கா செய்யுது. நம்ம அந்த பகுதிகள்ல செஞ்சா என்ன? செய்யாட்டி இவனுக்கு என்ன? ஆனா அத சொல்லியிருக்கார்கள். யாரு? அண்ணன் அமெரிக்காவே சொல்ட்டானா? வெள்ளை மாளிகையில உட்கார்ந்தே சொல்ட்டானா வீணா போனவன் அப்படின்னு பார்த்தா, இல்ல. ரொம்ப நேக்கானவனுங்க. கனடாவோட ஜஸ்டின் ட்ரூடோவ அங்க உள்ளவன் பூரா அப்பனுக்கு அப்பன். அதனால அந்த விளையாட்டெல்லாம் அவனுங்க செய்ய மாட்டாய்ங்க. அங்க உள்ள ஏஜென்சிகள் வெளியிட்டிருக்கார்கள். ஏஜென்சிக்கு யார் சொல்லுவா? ஏஜென்சி வெளியிட்னாலே பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி, உயர் அதிகாரி, பிரதமர் அலுவலக அதிகாரி இந்த மாரி பேர போட்ற வேண்டியது தானே! அதேபடி தான் போட்டார்கள். போட்டு தான் விஷயத்த வெளியிட்டிருக்கார்கள். மால்தீவ்ல உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு இந்தியா கன்னாபின்னான்னு ஃபண்ட பம்ப் பண்ணுது. எதற்கு அப்டின்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரா தீர்மானம் கொண்டு வந்து ஆளுங்கட்சிய விரட்டுறக்கு. எதிர்க்கட்சி அதே மாரி எல்லாரும் பங்காளிக தானே! வெளியில தானே சண்டை போட்டுக்குவாங்க. அதனால அங்க உள்ள ஆட்களையும் விலைக்கு வாங்கிருங்க. மொய்சுவுக்கு எதிரா எல்லா பேரையும் திருப்பிருங்க. எவ்வளோ பேர திருப்புனாலும் சரி. ஏன் மொய்சுவோட வீட்ல உள்ள அம்புட்டு பேரையும் திருப்புனாலும் சரி, நாய்க்குட்டி வரையும் எதிரா தீர்மானத்த கொண்டு வந்து மொய்சுவ வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு எதிர்க்கட்சிகள் பவர எடுத்துக்கலாம். இதுக்காக உள்ளுக்குள்ள அதாவது அந்த நாட்டுக்குள்ளேயும் சூழ்நிலைகள உருவாக்குற அங்க உள்ள நெறைய குழுக்களுக்கு என்னடா நெறைய குழுக்கள் அது அந்த நாட்டுக்குள்ள சூழ்நிலைய உருவாக்கவாமா. ஒரு ஷேர் ஆட்டோல மைக்க கட்டி ஒரு சுத்து சுத்து வந்தாலே முடிஞ்சு போச்சு. செய்தி காட்டு தீ மாரி பரவி விட்டுறலாம். அது எதுக்கு சூழ்நிலைய உருவாக்கல பெரிய பட்டியல், ஏகப்பட்ட பட்டியல். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, அரசு உயர் அதிகாரி, அதே மாரி அங்க உள்ள ரவுடி பயலுக இந்த மாரி ஏகப்பட்ட பேர் அப்படியே லிஸ்ட் கட கட கடன்னு போட்டாய்ங்க. மளிகை சாமான் லிஸ்ட் எழுதுற மாரி. அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்லையேடா! அவ்யா சாமி சுனாமி வரப்போகுதுன்னு ஒரு ஆட்டோல மைக்கு கட்டி அப்படி ஒரு சுத்து சுத்த விட்டா போதும். 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ள மொத்த மால்தீவுக்கும் செய்தி போய் சேர்ந்துரும். ஆனா இவனுங்க ஏதோ ஒரு பெரும் நாட்டோட நிலப்பரப்புல பெரிய சதி வேலைய செய்யற மாரி பெரிய ஆர்டிக்கிள் எழுதி ரிலீஸ் பண்ணிட்டார்கள். சாராம்சம் ஒண்ணுதான். ஒண்ணும் கிடையாது. மால்தீவ்ல மொய்சுவ வீட்டுக்கு அனுப்புறோம். மொய்சுவ வீட்டுக்கு அனுப்ப அங்க உள்ள எல்லாருக்கும் பணத்த அள்ளி இறைக்கிறோம். எதிர்க்கட்சி, எதிர்க்கட்சி வழியா அங்க உள்ள எல்லா பயலுக்கும். எதிர்க்கட்சி ஃபண்ட வாங்கிக்கும். எதிர்க்கட்சி தலைவர் நான் வந்துக்கிறேன்ப்பா. உன்னைய கவனிச்சுக்கிறேன். அப்படின்னு மொய்சுவோட ஆட்களுக்கும் குடுக்குறார். அதே மாரி மால்தீவ்ல உள்ள ரவுடி பயலுகளுக்கும் குடுக்குறார். மாலத்தீவுல உள்ள அரசு அதிகாரிகள், அரசியல் திறம் எல்லாத்துக்கும் குடுக்குறாரு. அதான் பொய்சுவோட நாய்க்குட்டி சிக்கலா கூட பிஸ்கட் வாங்கி போட்டுக்கல், பழம் குடுத்துட்டோம் அப்படின்னு எழுதிப்புட்டாய்ங்க. இவ்வளவையும் சொல்லிட்டாய்ங்க. ஆனா இது ஒரே ஆர்டிகல் தானே! இதுக்கு ஒண்ணும் எவிடன்ஸ் தேவையில்ல. அதான் அதிகாரி பேரே சொல்லல. அப்புறம் நாங்க எப்படி அவர் பேர சொல்றது? அப்புறம் அது எப்படி எவிடன்ஸா கிரியேட் ஆகப்போது? ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு அண்ணே அமெரிக்கா ஏஜென்சி எழுதிருச்சு அப்புட்னாலே அது வேத வாக்குதான். அத எடுத்துட்டு உள்ளூர்ல போராடுறவன் போராடி மைலேஜ் எடுத்துக்கலாம். என்ன வேணாலும் நடக்குங்கிற மாரி எழுதி விட்டாய்ங்க. இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ஆதாரமும் தரப்போறதும் கிடையாது. காரணம் அது ஒரு நியூஸ் ஏஜென்சின்ட்டு போயிற போறாய்ங்க. இத செஞ்சாலும் தப்பு கிடையாது. ஏன் அப்டின்னா, அன்னை அமெரிக்காவோட ஃபுல் டைம் வேலையே இதான். அப்படி இருக்கும்போது பக்கத்து நாடு, நமக்கு எதிரா வாய் பேசுற நாடு, நம்ம செஞ்சாலும் தப்பு இல்லைங்கிறது நிலைப்பாடு. ஆனா செஞ்சோமா அப்படின்னு கேட்டா, செய்யலை அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, இலங்கையில ராஜபக்சேவ தூக்கிட்டு இன்னொரு அரசாங்கத்த கொண்டு வந்தோம். ஆனா, அந்த அரசாங்கத்தால இந்தியாவுக்கு யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்தியாவுக்குலாம் யூஸ் இருக்கு. ஆனா இந்தியா விரும்புறது அப்படிங்கிறது தனி நபர்களுக்கு சப்சிடி குடுக்கறத விரும்புறதே இல்ல. அதாவது இவர்களுக்கான வருமானத்த பெருக்கி குடுக்கறக்கு நம்ம ஆள் கிடையாது. அங்க உள்ள எல்லா மக்களும் பொழைக்கணும் அப்படின்னு தான் எல்லா ஸ்கீமையும் தர்றோம், கடன தர்றோம். வளர்ச்சி திட்டங்களுக்கான எவ்வளவோ விஷயங்கள செய்கிறோம். இந்த மாரி ஆட்கள கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது அவன கவனிக்கணும். அவன் நாட்ட கவனிக்க மாட்டேங்கிறான். அப்ப நம்ம செய்யற நல்லது எதுவுமே பிரயோஜனமே கிடையாது. இந்த பயலுக்கு மட்டும் பொட்டி குடுக்குற மாரி இருக்கும். இந்த ஒரு விளையாட்ட இந்தியா விட்டுருச்சு. அதனால தான் மீண்டும் ராஜபக்சேவால வரவே முடிஞ்சுச்சு. அவரு உள்ள குண்டு வெடிச்சுச்சு, பாதுகாப்பு குறைபாடு, ஆச்சா பூச்சான்னு அரசியல் பண்ணாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இந்தியா தலையிடல. அதனால தான் மனுஷனால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இப்ப உள்ள அரசாங்கத்தாலயும் ஜெயிக்க முடியுது. அந்த வேலைய அதோட நம்ம விட்டுட்டோம். நம்ம மொத்த நாடையும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரதுக்கு தான் விரும்புறோமே ஒழிய, தனியா ஒருத்தனுக்கு குடுத்துட்டு அந்த நாட்ட நாசமாக்கி, அதனால பக்கத்துல நம்ம நாடு வளமாகிறது, இந்த தியரிக்குள்ள இந்தியா போறதில்ல.
ஆனா தேவைப்பட்டா இம்மீடியட்டா போயிருவோம். ஏன்னா ராஜபக்சேய தூக்கி எறிஞ்ச அதே ஸ்ட்ரென்த்து, இன்னும் சொல்லப்போனா அத காட்டிலும் கூடுதல் ஸ்ட்ரென்த்தோட நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அது விஷயம் கிடையாது. இப்படி மனநிலையில போறனால தான் மொய்சுவோட ஆட்டத்த ஒரு 10 நாள் ஆறப்போட்டு அடிச்சு வழுக்கி கொண்டு வந்துட்டோம். இத வெளியுறவுத்துறை ரொம்ப அழகாவே ஒரு இடத்துல பதிவு பண்ணார்கள். என்ன அப்டின்னா, பக்கத்துல உள்ள நாடு எப்பயுமே நம்மள கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்பப்ப சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அத எப்படி பேசணுமோ பேசி தீர்த்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். அவன் எல்லா விஷயத்திலயும் நம்ம கூட ஒத்து போகணுங்கிற தேவையே கிடையாது. நமக்கு எதிரா எதுவும் பண்ணாம இருந்தாலே போதுமானது தான். அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டோம். இப்ப இத பூரா மேட்ச் பண்ணாலே தெரிஞ்சு போயிரும். இந்த ஆர்டிக்கிள் முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு. சரி, விஷயம் இல்லாம இவன் பொய் சொல்ல மாட்டானே. தன்னோட ஆதாயம் என்ன? அமெரிக்காவுக்கு இப்ப என்ன நம்ம கூட பிரச்சனை? அப்படியே பிரச்சனை இருந்தாலும், எதுக்கு மால்தீவ வந்து பத்த வைக்கணும்? அவன் பாகிஸ்தான், சீனா, ரஷ்யாவோட கச்சா எண்ணெய், பிரிக்ஸோட பேமெண்ட் சிஸ்டம் இந்த மாரி பெரிய பெரிய விஷயத்த தொடலாமே. ஏன் இந்த விஷயத்துல அமெரிக்கா உரசுது நம்ம கூட அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே கிடையாது. அங்க சிஸ்டத்துல பெரிய அளவு புழக்கத்துல இருக்கிறது டாலர் தான். டாலர் அப்படின்னு பெரிய அளவுல வாய் பேசுறது இந்தியா தான். அது மட்டும் கிடையாது. டிஜிட்டல்ல பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்துறது இந்தியா தான். இந்தியாவோட பேமெண்ட் சிஸ்டம்லாம் மால்தீவ்ல நல்லாவே இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அங்க டாலர் புழக்கம் மெல்ல அடி வாங்கும். நாளைக்கே $0 டாலரேஷன் அப்படிலாம் லேபிள் ஒட்ட முடியுமானா ஒட்ட முடியாது. ஆனா அன்னை அமெரிக்காவை பொறுத்தவரையும் 0.01% பாதிப்பு அப்படின்னாலும் உச்சபட்ச தன்னோட வலிமையை காட்டக்கூடிய ஆட்கள் தான். இந்த தீக்குச்சி பொறுத்தலுக்கு தான் பயப்புள்ள வந்து ஒரு குண்ட வீசிட்டு போயிருக்கு. சரி, இது என்ன மாதிரியான விஷயம்? இப்ப 2 நாடு இதுக்கு ஏதாச்சும் கருத்து தெரிவிக்கணும். அதே சமயம் மால்தீவு மக்கள் மத்தியில ஒரு பேச்சு ஓடும். ஓ! அவனுங்க இங்க வந்து இதெல்லாம் பண்றாங்களோ! அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டிஜிட்டல் சிஸ்டம் நமக்கு தேவையில்ல. இந்த மாரி வாயெல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள். இதன் மூலியமா அந்த எவ்வளவு சதவீதம் போகுதோ, அதுல முடிஞ்ச அளவு தேத்திக்கலாம்ல. இவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த விஷயத்துக்காக ஒரு பெரும் நாடகத்த தன்னோட பல ரூட் மேப் இருக்கு. அந்த ரூட் மேப்ல ஒரு விஷயத்த இப்ப மால்தீவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டியிருக்கு. இதோட இத விட்டுருவார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன் அப்புட்ன்னா, அமெரிக்காவோட தியரி இப்ப வேற விதமா போது. இந்த டாலரேஷனுக்காக ஒருத்தனையா கூப்பிட்டு அடிக்கிறலாம் இல்ல. அவர்கள் திட்டம் வேற விதமா போது. அந்த திட்டத்த மெல்ல ஒவ்வொரு பக்கம் இம்ப்ளிமெண்ட் பண்றார்கள். அடுத்தடுத்து நம்மளும் அத விரிவா பார்ப்போம். மால்தீவ் விவகாரத்துல இதுதான். இப்போதைக்கு டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு ஒரு உரசல அமெரிக்கா சைட்ல இருந்து காட்டியிருக்கு. இந்த உரசல் கூடுமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே சமயம் அண்ணனோட பாதை அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால டெல்லியோட ஆட்டம் அப்படிங்கிறது இனிமே அண்ணன் பார்ப்பேன் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.